மனோ திகா ராதா ஜீவனுக்கு ஆளும் தரப்பு சபையில் பாராட்டு, முழுமையாக முடிவை வரவேற்பதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவிப்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது சொல்லப்பட்ட விடயங்கள் என்ன என்பது தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். நேற்று தினம் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற இந்த விவாதத்தின் போதுதான் வசந்த சமரசிங்க அமைச்சர் அவர்கள் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். பெருந்தோட்ட மக்களின் சம்பள அதிகரிப்புக்கு எதிராக லஞ்சம் ஊழல் ஆணைக்குழுவின் முறைப்பாடு அளிப்பதற்காக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவிரத்ன குறிப்பிட்டார். இவரது கருத்துக்கு எதிராக எதிர்க்கட்சி தலைவர் கருத்து வெளியிட்டார். சம்பள அதிகரிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்த ஐக்கிய மக்கள் சக்திக்கு அக்கட்சியின் பங்காளி கட்சி தலைவர்களான மனோ கணேசன், திகாம்பரம், ராதாகிருஷ்ணன் மற்றும் ஜீவன் தொண்டமான் ஆகியோர் எதிராகியுள்ளமையும் வரவேற்கத்தக்கது என வர்த்தக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்திருக்கின்றார். பாராளுமன்றத்தில் நேற்று சனிக்கிழமை இடம்பெற்ற 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதி, பிரதமர், உயர்நீதிமன்றம், அரசு அலுவலகங்கள், பாராளுமன்றம் மற்றும் சுயாதீன ஆணைக்குழுக்களுக்கான நிதி ஒதுக்கீடு குழு விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை கூறியிருக்கிறார். வரவு செலவு திட்டம் பற்றி எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டுக்களை மாத்திரமே முன்வைத்தார். முன்மொழிகளில் ஏதுமில்லை, பட்டதாரிகளுக்கு நியமனம் வழங்கும் திட்டமில்லை, அரசு சேவையாளர்களுக்கு சம்பள அதிகரிப்பு இல்லை என்று குறிப்பிட்டார். பட்டதாரிகளுக்கு அரசு நியமனங்களை வழங்க வேண்டும், இருப்பினும் அது குறித்து நிறுவனத்துக்கு அல்லது திணைக்களத்துக்கு பொருத்தமானதாக அமைய வேண்டும். இதனால் தான் தற்போது பட்டதாரிகள் போட்டி பரீட்சை ஊடாக தெரிவு செய்யப்படுகிறார்கள். அரசு சேவைக்கு அரசியல் சிபாரிசுகளோடு நியமனங்களை வழங்க முடியாது. அவ்வாறு வழங்கினால் வினைத்திறனற்ற அரசு நிர்வாகமே தோற்றம் பெறும், நாட்டு மக்கள் தான் பாதிக்கப்படுவார்கள். எனவே போட்டி பரீட்சையை தவிர்த்து எதிர்க்கட்சி தலைவரின் கொள்கைக்கு அமைய உயரம் என்றால் பாதுகாவலாளி, குட்டை என்றால் தொழிலாளி என்று நியமனம் வழங்க முடியாது. அடுத்த ஆண்டு 75,000 பேரை நியமனத்துக்குள் உள்ளீர்க்க தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இதில் பட்டதாரிகள் உள்ளடங்குவார்கள். எனவே பெருந்தோட்ட மக்களின் சம்பள அதிகரிப்புக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தியினர் ஆரம்பத்தில் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தினார்கள். இந்த அதிகரிப்புக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளிப்பதாக எதிர்க்கட்சி உறுப்பினர் ரோஹிணி கவிரத்ன குறிப்பிட்டார். எனவே இந்த முறையற்ற கருத்தால் ஏற்பட்ட நெருக்கடியை தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவரே அந்த உறுப்பினருக்கு எதிராக பேசினார். சம்பள அதிகரிப்பு எதிர்ப்பு தெரிவித்த ஐக்கிய மக்கள் சக்திக்கு அக்கட்சியின் பங்காளி கட்சி தலைவர்களான மனோ கணேசன், திகாம்பரம், ராதாகிருஷ்ணன் மற்றும் ஜீவன் தொண்டமான் ஆகியோர் எதிராகியுள்ளமை வரவேற்கத்தக்க விடயம். கடந்த காலங்களை போன்று நாங்கள் மலையக மக்களை ஏமாற்றவில்லை. வரவு செலவு திட்டத்தின் ஊடாகவே 200 ரூபாய் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த விடயத்தை நெருக்கடிக்குள்ளாக்க முயற்சிப்பதை எதிர்க்கட்சியினர் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதாகவும் வசந்த சமரசிங்க அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு கொழும்பில் வீடு இல்லை என்று கவலை கொள்கிறார்கள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு வியத்புர வீட்டு திட்டத்தின் கீழ் வீடு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் முன்னாள் அரசியல்வாதிகள், அரசியல் ஆதரவாளர்களின் அடிப்படையில் 529 பேருக்கு இந்த வீட்டு திட்டத்தின் கீழ் வீடு வழங்கப்பட்டிருக்கிறது. இது முறையற்ற வகையிலேயே வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்க என்பதாகவும் நேற்று தினம் அமைச்சர் வசந்த சமரசிங்க அவர்கள் பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டிய விவகாரங்களும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். இதே போல இந்த விடயத்தில் எதிர்க்கட்சியினுடைய ரோஹிணி கவிரத்ன அவர்கள் இந்த சம்பள உயர்வை பெருந்தோட்ட மக்களுக்கு வழங்க முடியாது, இது சட்டத்துக்கு முரணானது, எனவே அரசாங்கம் எப்படி அவர்களுக்கான சம்பளத்தை வழங்குவதற்கான நிதியை ஒதுக்க முடியும் தொடர்பான விடயங்களை மையப்படுத்தி அவர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கும் அதே போல கணக்காய்வு திணைக்களத்துக்கும் முறைப்பாடை பதிவு செய்திருக்கிறார்.